ஆர்ஆர்பி மற்றும் எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளை இனி தமிழ்ல படிக்கலாம். இப்போ நாம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அளவியல்ல கன செவ்வகம், ரைட்டுங்களா? இப்போ நம்ம கன செவ்வகம்னா பாருங்க, ஒரு பிரிக் மாதிரி நீங்க நினைச்சுக்குங்க, ரைட்டுங்களா? நம்ம பிரிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கன செவ்வகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது லென்த்து, இது வந்து பாத்தீங்கன்னா பிரெத் அண்ட் தென் ஹைட், ரைட்லா? ஸோ இப்படி 3 அளவுகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தா போதும், அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வால்யூம், கன அளவுன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? கன அளவு, அத வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த கன அளவை பொறுத்த வரைக்கும் லென்த், பிரெத், ஹைட் இது 3த்தையும் நாம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வால்யூம் வந்து கிடைச்சிரும். அதுவும் மீட்டர் கியூப்ல கூட கிடைக்கும், ரைட்டுங்களா? சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுல வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மொத்த புறப்பரப்புன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ரைட்டுங்களா? இது மொத்த புறப்பரப்பு தமிழ்ல. இப்போ மொத்தம் எத்தனை புறப்பரப்பு இருக்கு பாருங்க. இதுல மொத்தம் 6 புறப்பரப்பு இருக்கும், ரைட்டுங்களா? பட் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். இப்ப இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பக்கம் இதே அளவு தான் இருக்கும். அதே மாதிரி மேல இருக்கிறதுக்கு ஆப்போசிட் இருக்கு, பாட்டம் அதே அளவு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்ல இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல இந்த சைட்ல இருக்கும், ரைட்டுங்களா? ரெண்டு பக்கம் வந்து சேமா இருக்கும். அதனால வந்து நான் 2 வந்து வெளியெடுத்துறேன், ரைட்டுங்களா? இப்போ ஏரியானவே பொதுவா 2 பக்கத்தை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏரியா கிடைக்கும், ரைட்டுங்களா? இப்போ லென்த் இன்ட்டு பிரெத்தை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன், பிளஸ் பிரெத் இன்ட்டு ஹைட் பிளஸ் ஹைட் இன்ட்டு லென்த், ரைட்டுங்களா? இதன் மூலம் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா லேட்ரியல் சர்ஃபேஸ் ஏரியா, ரைட்டுங்களா? இதை LSA அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பக்க பரப்பு, ரைட்டுங்களா? பக்கப்பரப்பு. இந்த லேட்ரியல் சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் பக்கப்பரப்புனா 4 பக்கங்கள் மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும், ரைட்டுங்களா? 4 பக்கங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதையும் நீங்க பாத்துக்கலாம். 2h வெளியே எடுத்துட்டா லென்த் பிளஸ் பிரெத் தான், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேட்ரியல் சர்ஃபேஸ் ஏரியாவை பேஸ் பண்ணி தான் அதிகமான கேள்விகளே இதுல இருக்கும். குறிப்பா கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா 4 சுவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? 4 சுவர்கள், சுவர்களின் ஏரியா என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதெல்லாம் இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து பார்த்தோன்னா குறிக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மூளை விட்டம் கேட்கலாம், ரைட்டுங்களா? மூளை விட்டம் இதை வந்து பாத்தீங்கன்னா டயாக்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் கீழே எழுதிக்கிறேன், டயாக்னல், ரைட்டுங்களா? டயாக்னல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் லென்த் ஸ்கொயர் பிளஸ் பிரெத் ஸ்கொயர் பிளஸ் ஹைட் ஸ்கொயர், ரைட்டுங்களா? இந்த 3த்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் நமக்கு என்ன கிடைக்கும்? மூளை விட்டம் வந்து கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு இருக்கிற ஃபார்முலாஸ் வந்து இவ்வளவுதான். இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணீங்க. மெமரைஸ் பண்ணின்னு கூட அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம், ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு கன செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர், மேலும் உயரம் வந்து பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். அதன் கன அளவு வால்யூம் என்னன்னு சொல்லிட்டு SSC MTS 2023 அதாவது சமீபத்தில் தான் கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? 10, 8, 6, ரைட்டுங்களா? வால்யூம் வந்து பாருங்க, ஃபார்முலாங்க. வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், 10 இன்ட்டு 8 இன்ட்டு 6, ரைட்டுங்களா? 8 6 48. அதோட 10 பேருக்குன்னா ஒரு 0 வரும். அப்போ வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 480 சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர்ல கொடுத்ததுன்னா சென்டிமீட்டர் கியூப். பாருங்க சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கான். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 12 மீட்டர், 9 மீட்டர், 8 மீட்டர் அளவுள்ள ஒரு அறைக்குள் வைக்கக்கூடிய மிக நீளமான கம்பியின், அதாவது லாங்கஸ்ட் ராட் நீளம் என்னன்னு சொல்லிட்டு RRB NTPC 2022 கேட்டிருக்கான், ரைட்டுங்களா? இந்த ஒரு அறைக்குள் வைக்கக்கூடிய மிக நீளமான கம்பி எது அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவன் கேட்கறது வந்து டயாகனல் தான் கேட்கறான்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ ஓகே, டயாகனலுக்கு ஃபார்முலா என்னங்க? ரூட் ஆஃப் லென்த் ஸ்கொயர் பிளஸ் பிரெத் ஸ்கொயர் பிளஸ் ஹைட் ஸ்கொயர், ரைட்டுங்களா? இப்போ 12 ஸ்கொயர் பிளஸ் 9 8, அப்போ 9 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர், ரைட்டுங்களா? இருக்குங்களா? ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுங்க. இதை பார்த்தோன்னு நீங்க பண்ணலாம், ஏன்னா நீங்க மைண்ட் கால்குலேஷன் பண்றவங்களா இருந்தா பண்ணலாம். பட் எல்லாராலையும் அது பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. 12 ஸ்கொயர் பண்ணுங்க 144, 9 ஸ்கொயர் பண்ணுங்க 81, 8 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 64. இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதை கூட்டுங்க, 144 பிளஸ் 81 பிளஸ் 64, 289 வருதுங்க. 289 வருது.
ஸோ 289 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 17, ரைட்டுங்களா? ஸோ 17 மீட்டர்ன்றது தான் சரியான ஆன்சர். நீங்க ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ குறைஞ்சபட்சம் 30 வரையுமாவது நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. பட் 50 வரையும் தெரிஞ்சு வச்சீங்கன்னா பெட்டர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கன செவ்வகத்தின் நீளம், அகலம், உயரம் முறையே 10%, 20% மற்றும் 50% அதிகரித்தால் அதன் கன அளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் சொல்லிட்டு SSC CGL 2024 கேட்டிருக்காங்க. இதை நாம ஃபிராக்ஷன் மெத்தட்ல பார்க்கலாம், ரொம்ப எளிமையா இருக்கும். இப்போ 10% நம்ம எப்படி எழுதலாம்? 1/10 எழுதலாம். அதாவது என்ன சொல்ல வரேன், ஆரம்பத்துல 10 இருந்தது, 1 அதிகரிச்சு 11 மாறிச்சு நம்ம எழுதலாம். அப்போ 20% எப்படி எழுதலாம்? 20% 1/5 எழுதலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆரம்பத்துல 5 இருந்தது, 1 அதிகரிச்சு எனக்கு என்னவா மாறிச்சு? 6 ஆயிடுச்சுன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 50%. 50% வந்து பாத்தீங்கன்னா 1/2. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்? ஆரம்பத்துல 2 இருந்தது, 2 கூட 1 அதிகரிச்சு 3 மாறிச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். சோ இது எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது 10/11 சரிங்களா பெருக்கல் 5/6 பெருக்கல் 2/3. இப்ப பாருங்க, பெருக்குங்க. 15 50, 52 100 எடுத்துக்கலாமா? சோ ஆரம்பத்துல 100% இருந்துச்சுன்னு வச்சுப்போம். 11 6 66, 66 இன்ட்டு 3 வந்து பாத்தீங்கன்னா 198 வரும், ரைட்டுங்களா? அப்போ 100% இருந்தது, 198% மாறி இருக்கு அப்படின்னா எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு? 98% வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு பெட்டியின் மொத்த புறப்பரப்பை, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா காண்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதன் அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 3 சென்டிமீட்டர் சொல்லிட்டு RRB குரூப் டி 2022 வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். 2 இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத், பிரெத் இன்ட்டு ஹைட்டு பிளஸ் ஹைட் இன்ட்டு லென்த், ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்க, 5 வந்து பாத்தீங்கன்னா லென்த், 4 பிரெத், 3 ஹைட். நான் வந்து 2 வெளியே வச்சுக்கிறேன். லென்த் இன்ட்டு பிரெத், லென்த் வந்து 15, பிரெத் 4, 5 20 பிளஸ் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிரெத் இன்ட்டு ஹைட், பிரெத் வந்து ஒரு 4, ஹைட் வந்து 3 12 பிளஸ் ஹைட் இன்ட்டு லென்த். அப்போ 3 இன்ட்டு 5 15, ரைட்டுங்களா? ஆட் பண்ணுங்க. 20 12 15 ஆட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது? 47 கிடைக்குது. அப்ப 47 இன்ட்டு 2 94 சென்டிமீட்டர் கியூப், ரைட்டுங்களா? நமக்கு ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 5th கொஸ்டின் பாருங்க. 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு உலோக கன செவ்வகத்தை உருக்கி, ரைட்டுங்களா? ஸோ இது மூணுத்தையும் பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கிடைக்கும். ஆக்சுவலி அது பெரிய ஒரு கன செவ்வகமா நமக்கு கிடைக்கும். 2 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள எத்தனை சிறிய கன சதுரங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு SSC GD வந்து கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ முதல்ல இந்த வால்யூமை இந்த ரெண்டாவது இந்த வால்யூமை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 6 இன்ட்டு 4 இன்ட்டு 2 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மொத்த டோட்டல் வால்யூம் கிடைக்கும், ரைட்டுங்களா? அப்போ இங்க புரிஞ்சுக்கணும், 2 வந்து கனசதுரம். சதுரம்னாவே எல்லா பக்கமும் கனசதுரம்னா இந்த 3 பக்கமும் வந்து சமமா இருக்கும். அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 2க்கு 2 கேன்சல் பண்றேன், 2 2 4, இந்த 4க்கு 4 கேன்சல் பண்றேன். அப்போ ரிமைனிங் இருக்குது எனக்கு 6. ஸோ 6 கனசதுரங்களை உருவாக்க முடியுன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பாருங்க. ஒரு கன செவ்வகத்தின் கன அளவு, ரைட்டுங்களா? வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. அவருடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 8 சென்டிமீட்டரில் உயரத்தை காண்கன்னு சொல்லிட்டு RRB ALP 2024 கேட்டிருக்காங்க. இப்போ வால்யூம் என்ன கொடுத்துருக்கான்? 480 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்கான். அப்போ நீளம் வந்து 10, அகலம் வந்து 8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ரைட்ங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்றேன். இந்த ஹைட் வந்து அங்க அப்படியே வச்சு, ரைட்ங்களா? 8 40, 6 8 48. அப்ப H is equal to 6 சென்டிமீட்டர் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தினுடைய விகிதம் வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோல கொடுத்துருக்கோம், ரைட்டுங்களா? இந்த ரேஷியோ கூட நம்ம வேரியபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதாவது 3x 2x 1x, ரைட்டுங்களா? இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வால்யூம் அந்த 1296 வால்யூம் வந்து கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? 3 6 6x கியூப்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? சோ இதுதான் வந்து 1296. இப்போ 6 அடிங்க. 1 6 2 12 1 6 6 36, ரைட்டுங்களா? எக்ஸ் கியூப் வந்து பாத்தீங்கன்னா 216. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 216, ரைட்டுங்களா? சோ 216, அதாவது கியூபிக் 216 கியூபிக் ரூட் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா, ரைட்டுங்களா? நான் எழுதுறேன் 216
நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறுன்னு கிடைக்கும். அவன் என்ன கேட்குறான்? நீளமான பகுதி கேட்டிருக்கானா, அதன் நீளம் என்னன்னு சொல்லி கேட்குறான். நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 3x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதை நாம 3ஆல மல்டிப்ளை பண்ணா போதுமானது. 3 18 சென்டிமீட்டர்ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு கனசெவ்வகத்தின் 3 அடுத்தடுத்த முகங்களின் பரப்பளவு, ரைட்டா? ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் இசட் எனில் அதன் கனளவு v இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் என்பது சரியான்னு சொல்லிட்டு ஜெஇ 2024 கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, நாம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது ரைட்ல, லென்த் இன்ட்டு பிரெத், ஏன்னா ஒரு பக்கத்துக்கு. அப்போ ஒய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரெத் இன்ட்டு ஹைட் இன்னொரு பக்கம். மூணாவது பக்கத்தை நான் இசட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? அது ஹைட் இன்ட்டு லென்த். இப்ப பாருங்க, நான் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் நான் 3 பக்கத்தையும் பெருக்கிறேன். இது எப்படி வரும்? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஹைட் இன்ட்டு லென்த்னு எனக்கு கிடைக்கும், ரைட்டுங்களா? இப்போ இது மூணுத்தையும் நான் பிரிக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எல் ஸ்கொயர், லென்த் ஸ்கொயர், பிரெத் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட், ரைட்டுங்களா? இதுல இருந்து பொதுவா நான் ஸ்கொயரை வந்து வெளியெடுக்கிறேன். அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் ஸ்கொயரை வெளியெடுக்கிறேன். இந்த லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் நம்ம என்ன எழுதலாம்? வால்யூம்னு எழுதலாம், ரைட்டுங்களா? வால்யூம் தான் அது. அப்போ வால்யூம் ஸ்கொயர் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஜி. ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தா ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய், அதாவது எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம்னு எழுதலாம், ரைட்டுங்களா? அப்போ எஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர், அதாவது தமிழ்ல ஆம் அப்படின்னு வரும். 9th கொஸ்டின் பாருங்க. 15 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலம் மற்றும் 9 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு அறையின் 4 சுவர்களுக்கும் வண்ணம் பூச 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் செலவாகும் எனில் எவ்வளவு செலவாகும் சொல்லி கேட்டிருக்கான். இப்போ டோட்டலா எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2022 கேட்டிருக்கான். இப்போ 4 சுவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டனாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேட்ரியல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நீங்க எடுத்துக்கணும், ரைட்டுங்களா? அதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும், 2h இன்ட்டு லென்த் கூட்டல் பிரெத், ரைட்டுங்களா? இப்போ 2 இன்ட்டு ஹெச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 9 கொடுத்துருக்கோம், ரைட்டுங்களா? பிளஸ் லென்த் வந்து ஒரு 15, பிரெத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12, 2 9 18 இன்ட்டு 10 20 27, ரைட்டுங்களா? 18 இன்ட்டு 27. இது நான் ஆல்ரெடி நான் நோட்ல மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன். 486 திரும்ப திரும்ப மல்டிப்ளை பண்ண டைம் வேஸ்ட் ஆகுது. இன்ட்டு 5, ஏன்னா ஒரு சதுர மீட்டருக்குன்னா அப்போ 486 சதுர மீட்டருக்கு எவ்வளவுனா 5ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இதையும் நான் நோட்ல மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன், 2430. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th கொஸ்டின் பாருங்க. ஒரு கனசெவ்வகத்தின் நீளம் பாதியாகவும் அகலம் இரு மடங்காகவும் மாறினால் அதன் கன அளவில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு சொல்லிட்டு RRB NTPC 2021 கேட்டிருக்கோம். இப்போ நம்ம கன அளவுனா நம்ம என்ன சொல்லுவோம்? வால்யூம்னு சொல்லுவோம். அது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், ரைட்டுங்களா? இது மூணுத்தையும் நமக்கு பெருகுனா நமக்கு வால்யூம் கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதாவது அவன் என்ன சொல்றான்? நீளம் வந்து பாத்தீங்கன்னா பாதி ஆகுது, அதாவது லென்த் வந்து 1/2 மாறுது, ரைட்டுங்களா? இன்ட்டு பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு ஆகுது, அப்போ 2 டைம்ஸ், ரைட்டுங்களா? ஹைட் வந்து அப்படியே இருக்கு. வால்யூம்ல என்ன சேஞ்சஸ் வரும்? இப்போ இந்த 2க்கும் இந்த 2க்கும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கு? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இருக்கு, ரைட்டுங்களா? சேம் வால்யூம் தான் வந்து, அப்போ நோ சேஞ்சஸ், ரைட்டுங்களா? மாற்றம் இல்லை. இதுதான் சரியான ஆன்சர். Indus classes.